பெரம்பலூரில் சொத்து பிரச்சினை காரணமாக நள்ளிரவில் மனைவியை காரில் கடத்திய கணவர். சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா தேனூர் கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு செல்வராணி என்ற மனைவியும், மகள் கீர்த்தனா மற்றும் ரஞ்சித்குமார் என்ற மகனும் உள்ளனர். பெருமாள் திருமணத்திற்கு பிறகு மாலத்தீவு சென்று அங்கு பல ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இதனிடையே செல்வராணி பெருமாள் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இதில் செல்வராணி பெயரில் சிறுவாச்சூரில் ஒரு வீட்டு மனை உள்ளது. அந்த வீட்டு மனையை தனது பெயருக்கு எழுதி தருமாறு பெருமாள் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் கோல்டன் சிட்டியில் உள்ள மகள் கீர்த்தனா வீட்டில் செல்வராணி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கீர்த்தனா கணவர் உறவினர் பெரம்பலூர் 4 ரோடு அருகே வசித்து வரும் கலிய பெருமாள் என்பவர் வீட்டுக்கு செல்வராணி சென்றுள்ளார். செல்வராணி அங்கு சென்றதை அறிந்த பெருமாள் தனது நண்பர்களுடன் ஏப்ரல் 27ஆம் தேதி சென்று நள்ளிரவில் காரில் கடத்திச் சென்றுள்ளார். இது தொடர்பாக கடத்தல் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் பரவி வைரலாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக செல்வராணி மகள் கீர்த்தனா பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெருமாள் மற்றும் அவரது நண்பர்களான தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன், கண்ணப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த முருகையன் ஆகியோரை செல்போன் நம்பர் லொகேஷன் மூலம் தேடி வந்தனர். இந்த நிலையில் காரில் கடத்தி செல்லப்பட்ட செல்வராணி திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தென்னனூரில் உறவினர் ஒருவர் வீட்டில் செல்வராணி இருப்பதை உறுதி செய்த போலீசார் அங்கு சென்று அவரை நேற்று இரவு மீட்டனர். மேலும் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய கார் டிரைவரான கண்ணப்பாடியை சேர்ந்த அருண்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள பெருமாள் மற்றும் இளவரசன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.